இரவு நேரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் சொல்லக்கூடியது ஏற்றம் ஏறும்போது ஏறும், இறங்கும்போது இறங்கு மாரி, வாழ்க்கையில அன்றாடமே ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கத்தோட காணப்படும். இது பார்த்தீங்கன்னா, இரவில் பிறக்கக்கூடிய பகல் ராசி இரவில் பிறக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பினை இருக்குன்னா இருக்க தான் செய்யும். சரி, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு தீர்வு என்ன? இப்போ மேச ராசிக்காரங்க இரவில் பிறந்துட்டாங்க. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமாக இருக்குது. குறிப்பிட்ட வயசு காலகட்டத்தில் அவங்களுக்கு எதிர்பார்வையில் பிரச்சனைகள் அதிகமாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணுறது? சரி, அதே மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் பகலும் இரவும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்க போகும்போது, அந்த பகல் பெறக்கூடிய ராசிக்காரங்களை இரவில் சரியான ஒரு ஒரு மோடிஸான ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்படியே மண்டை போட்டு குழப்பிக்குவாங்க. இப்படி அமைப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்படிப்பட்டவங்க எந்த தெய்வத்தை வணங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகல் ராசிக்காரங்க இரவில் பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருது. என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, பகல் நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள், நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது உறவுக்காரங்களாக இருக்கட்டும், தொழில் மூலமாக நமக்கு வேலை சொல்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வேலை கொடுக்குறவங்களா இருக்கட்டும், இப்படி சகா தோழர்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வருது அப்படின்னால், அந்த பிரச்சனை பேஸ் பண்ணுறது அளவுக்கு நம்மளுடைய வலு அங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன தெய்வத்தை பிடிப்பது? மேச ராசிக்காரங்கள்